ஹலோ ஆல். நான் ரொம்ப நாள் கழிச்சு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, என்னோடய கிட்ஸ்க்கு நான் பண்ண ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான். ஸோ ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வீடியோ கேம்ஸ் அந்த ஃபோனில் வர கேம்ஸ்லாம் விளாண்டுருப்போம். லைக் கலர்ஸ் வந்து உள்ளே போர் பண்ணி விளாடுற மாதிரி ஒரு கேமு. பட் அதே தான். பட் நம்ம வந்து ஒரு போர்டில் ரெடி பண்ணால் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி தான் இது. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வீட்டிலலாம் பழைய பெட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது திங்ஸ் போட்டுக்கிற அந்த பாக்ஸு, அந்த பாக்ஸில் இருக்கிற அந்த போர்டை நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன சைஸ் வேணுமோ உங்களுக்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. நான் மெஷர்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே எடுக்கல. ஸோ எனக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாமே எடுத்து அந்த பாட்டில் கேப், அந்த கேப் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம கிட்ஸ்க்கு வரும் இல்லையா நம்மளோட மருந்தெல்லாம் கொடுக்குற அந்த கேப்பை வச்சு அந்த கேப் மேலே நான் பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலில் இது இருக்கும். நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டேன். அந்த பாக்ஸை வந்து நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தேவையான அளவில் நான் அந்த குட்டி குட்டி பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இன்பிட்வீனில் வச்சுக்கிட்டேன். அண்ட் மோரோவர் இந்த கேப்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கேப் எனக்கு எக்ஸாக்டாக ஒரே மாதிரியான சைஸில் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து கிடைச்ச சைஸில் எல்லாமே 3 கேப்பு, ஒரு சைஸ்லனா 3 கேப் கிடச்சிது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் அந்த கேப்பை ரெடி பண்ணிவிட்டேன். அது மேலே பேப்பரும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த பேப்பர் ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த கேப் சைஸ் வச்சு நான் இன்பிட்வீனில் அந்த போர்ட்லேயே குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அந்த இதை வந்து இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு நடுவில் ஸ்டிக் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கீழே பேஸ் நம்ம ஒட்டிக்கணும். ஸோ அந்த பேஸை எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்றத நான் மேலே பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு. அண்ட் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த 3 பீஸை எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே ஸ்டிக் பண்ணும். க்ளூ கன் இருந்தால் க்ளூ கனில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மலாக ஃபெவிகால்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா என்கிட்ட குட்டி குட்டி பீசஸ் நிறையா கட் பண்ண வேஸ்ட் பீசஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இன்பிட்வீனில் வச்சுட்டு நான் ஒரு லேயர் பை லேயர் நான் ஃபார்ம் பண்ணேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு டோட்டல் சைஸ்க்கே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த ஒரு 3-4 பீஸ் பெருசாக கட் பண்ணி கூட நீங்கள் மேலே அப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பஞ்சாக நீங்கள் கொண்டு வரலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் என்கிட்ட பீசஸ் சின்ன சின்னதாக இருந்துச்சு. ஸோ நான் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் இதை வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் லேயர், ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நான் கீழேயும் பாட்டம்லேயும் பண்ணியிருக்கேன். பாட்டம் முடிச்சுட்டு தான் நான் மேலேயே இப்போ மேலே வந்து பண்ணிகிட்ருக்கேன் டாப்பில். அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சென்டரில் இருக்கிற அந்த பீஸ்லாம் வந்து அந்த கேப்போட சைஸ் வச்சே நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடு 2 கார்னர்ஸும் நான் ஸ்டிக் பண்ணணும். 2 கார்னர்ஸும் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த எல்லா பீசஸுமே அடுக்கிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு சைடில் எவ்வளோ கேப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பீசஸ் நான் எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் பீசஸ் எடுத்துகிட்டு நான் இப்போ அதை ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே எந்த மெஷர்மெண்ட்ஸுமே கிடையாது. எதுக்குமே நான் மெஷர்மெண்ட்ஸ்லாம் செக் பண்ணியெல்லாம் நான் எடுக்க கிடையாது. பட் உங்கள்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி அந்த கேப்லாம் வச்சுருக்கீங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி யூ கேன் ஜஸ்ட் செட் அந்த சைடில் எல்லாமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூ கன் வச்சு நான் சைடில் இருக்கிற அந்த பார்ட் எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டேன். சேம் அங்கே என்ன பண்ணணும் அதே மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே லேயர் பை லேயர் பண்ணாமல் என்கிட்ட ஆல்ரெடி இந்த கட் பீஸ் வச்சு சென்டர் பீஸை ஸ்டிக் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ஹைட்காக நான் சென்டர் பீஸை ஸ்டிக் பண்ணிவிட்டு திருப்பியுமே வந்து மேலே ஒரு லேயர் போடுறேன். ஸோ தட் எனக்கு ஹைட் கிடைக்கும். அந்த டோட்டல் அந்த கேப் ஹைட்டுக்கு எனக்கு வந்து அது கிடைக்கும். அகெயின் தேர்ட் லேயர் போட்டேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடோட அந்த எண்டையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இன்பிட்வீனில் கேப் இந்த மாதிரி குட்டியாக கேப் எதாவது இருந்துச்சுன்னா அது க்ளூ கன் வச்சே வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். இன்கேஸ் கேப் இருந்தால் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அண்ட் செகண்ட் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி
அதே லென்த்துக்கு பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் கேப் நான் வந்து க்ரீன் தான் எனக்கு வந்து பிக்கெஸ்ட் கேப்பாக இருந்தது. ஸோ கொஞ்சம் அதை விட எல்லாத்தை விட கொஞ்சம் லார்ஜான ஒன்றுது அது ஒன்று தான். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த சைஸ் வச்சு தான் நான் எல்லாத்தோட பீசஸ்மே இன்பிட்வீனில் இருக்கிற பீசஸ் கூட நான் அதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ இப்போ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா தேர்ட் லேயர் போட்டுட்டேன், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் போட்டாச்சு. இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து டோட்டல் போர்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், ஒரு நீட்டாக ஒரு போர்ட் ஃபிக்ஸ் ஆகி வந்திருக்கு நமக்கு. ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம வந்து கேம் ரெடி பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து ஒரு போர்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சுருக்கேன். இது நமக்கு நம்ம ஒரு போரிங் கேம் தான், நம்ம ஃபோன்லலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு போரிங் கேம் தான். கலர்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக காம்பினேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இதை காம்பினேட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ இது வந்து இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு கிடையாது, பட் நான் அது ஒரு சின்ன சேஞ்சாக கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நான் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் மட்டும் பண்ணேன். நான் இதுக்கு ஒரு லெவல் கொடுத்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 3 லெவல் கொடுத்துருக்கேன். அந்த 3 லெவல்லையுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இப்போ லெவல் 1 பார்த்திங்க அப்படின்னா ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அந்த மாதிரியான கலர்ஸ் கொடுத்துட்டேன். அண்ட் அட் த சேம் டைம் லெவல் 2 பார்த்திங்க அப்படின்னா அண்ட் மூவ் பண்ணி அந்த கலர்ஸை வந்து நான் கொண்டு வரணும். ரெட், அந்த ரெட்டுனா ரெட், ப்ளூனா ப்ளூ, க்ரீனா க்ரீன், அந்த மாதிரி கலர்ஸ் கொண்டு வரணும். அதே மாதிரி தான் லெவல் 2க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். லெவல் 3 பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் கொடுத்துருக்கேன் இல்லையா, க்ரீன், எல்லோ, ரெட், எல்லோ, ஆரஞ்ச், ப்ளூ. ஸோ அந்த மாதிரியான கலர்ஸை நான் அதில் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த கலர்ஸை நான் ஃபார்ம் பண்ணேன்னா இட் வில் பி அ குட் ஃபன் கேம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் என்ன பெனிஃபிட்னா, நம்ம கிட்ஸ்க்கு வந்து கலர்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இதுதான் ரெட், இதுதான் எல்லோ அப்படின்றதுக்கு கலர் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபன் கேமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நார்மலாகவே ஒரு ஃபன் கேம்னாவே எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இது வந்து ஒரு கலர் ரெக்கக்னிஷன் கேம், அவங்களுக்கு ரொம்ப ஃபன் ஃபில்டாக இருக்கும். எஸ், டுவர்ட்ஸ் தி எண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் கிட்ஸ்க்கும் இதை ரெடி பண்ணி கொடுங்க.